ஆரங்கமாய் வரும் மாமரை ஒதியை கூரங்கமாக குணம்பையில் வாரில்லை வேரங்கமாக விளைவு செய் தப்புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே. பொருள் விளக்கம். 6 அங்கங்களாக விளங்கும் மாபெரும் வேதங்களை சிச்சை, கற்பம், வியாபகரணம், சந்தோபிசிதம், சோதிடம், நிறுத்தம் ஓதி அருளிய இறைவனை தனது உடம்பினுள்ளே ஒரு அங்கமாக வைத்து அவனின் தன்மைகளை உணர்பவர்கள் யாரும் இல்லை. அவனை தமது உடலிலிருந்து வெளியே இருக்கும் ஒரு அங்கமாக எண்ணிக்கொண்டு பலவித செயல்களை செய்கின்றனர். அப்படி செய்து கிடைத்த பயன்களையே உயர்வாக கருதி அதையே பெருக்கிக் கொண்டு இறைவனை உணராமலேயே வாழ்கின்றார்கள். வேதத்தின் 6 அங்கங்கள்: 1. சிச்சை, வேதத்தின் எழுத்து மற்றும் ஒலி முதலியவற்றை பற்றி சொல்வது. 2. வியாகரணம், சொற்களின் இலக்கணத்தை ஆராய்வது. 3. சந்தம், செய்யுள் இலக்கணம் பற்றி சொல்வது. 4. சோதிடம், கோள் நிலைகளை வைத்து காலத்தை ஆராய்வது. 5. நிருக்தம், வேதச் சொற்களுக்கு பொருள் கூறுவது. 6. கல்பம், வேதத்தின் செயல்முறைகளை உரைப்பது. உள் விளக்கம்: வேதங்களில் இறைவனை அடையும் வழிகளும் அதை கடைபிடிக்கும் போது இருக்க வேண்டிய ஒழுக்கங்களும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை சிரத்தையோடு மேற்கொள்ளாமல் வெறும் சிற்றின்பத்தில் சிக்கி உலகப் பொருள்களை நாடி அலையும் உயிர்கள் தங்களின் பிறவி பயனை எய்யாமல் இழிந்து போகின்றார்கள். அவ்வாறு இல்லாமல் பேரின்பப் பொருளான இறைவனை வேதங்கள் மூலம் உணர்ந்து முக்தியை அடைவீர்களாக என்று திருமூலர் இங்கு அருளுகின்றார்.